அன்பார்ந்த நேயர்களுக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, என்னை பொறுத்தவரை 2024க்கு பிறகு ஒரு திராவிட கட்சி இருக்காது. ஆக எங்களுடைய திட்டமே 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சியை அழிக்கிறது தான் அப்படிங்கிற கருத்தை சொல்லாமல் மறைமுகமாக அண்ணாமலை அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த தனியார் தொலைக்காட்சி நெறியாளர் கேட்குறாரு, 2 கட்சியும், அதாவது திமுக அதிமுக 2 கட்சியும் கரைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு பாஜக அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லை, ஒரு கட்சி கரையணும். காரணம், இன்னொரு கட்சி, அதாவது திமுகவை சொல்கிறாரு, இன்னொரு கட்சி கூட்டணி பலமாக இருக்குது, எனவே அது இப்போ கரையிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறாரு. அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 2024க்கு பிறகு ஒரு திராவிட கட்சி இருக்காதுன்னு சொல்கிறது நெறியாளரே குறுக்கிட்டு கேட்குறாரு, அது அதிமுகவை தானே சொல்கிறீங்கிறாரு. ஆக பாஜகவுடைய நோக்கமே ஒரு கட்சியை அதை அழிக்கணும்னு நினச்சா மிக சிறப்பான முறையில் திட்டம் போடுவாங்க. அவங்கள்ட்ட கூட்டணி சேருவாங்க, கூட்டணி சேர்ந்து அந்த கூட்டணி சேர்ந்த அந்த கட்சியை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு அவங்க போயிடுவாங்கங்கிறது தான் வரலாறு. அந்த வேலையைத்தான் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்வோங்கிறத அண்ணாமலை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. காரணம் ஓபிஎஸ் அவர்களை இப்போ பாஜக ஆதரவோட சுயேட்சையாக அந்த ராமநாதபுரத்தில் போட்டிடுறாரு. அவர் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காரணம் இப்போ அண்ணாமலை சொல்கிறபடி அதிமுகவை அழிக்கிறதுக்கு ஓபிஎஸை தொடர்ந்து பயன்படுத்தி வர்றாங்கங்கிறது இவருடைய பேட்டியிலேருந்து தெரிய வருது. காரணம் இந்த அதிமுகவை மீட்கிறதுக்கு மீட்பு குழுன்னு போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்கிற ஓபிஎஸ் இவர் தானே அதிமுகவை அழிக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தாங்கன்னு சொல்லி பொதுவான நடுநிலையாளர்கள் பேசுகிறாங்க. எப்படி சசிகலா அவர்கள் புரட்சி தலைவி என்று சொல்லக்கூடிய அவங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் மறைந்த உடனே சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப என்னை அடித்து டிடிவி சசிகலா தரப்பு என்னை அடித்து என்னை ராஜினாமா கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த அதிமுகவில் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக விடாமல் ஒரு தடுப்பு நடவடிக்கை தர்மயுத்தம் பண்ணவர் தானே இந்த ஓபிஎஸ். இவர் அப்படி இல்லாமல் அன்றைக்கி அவங்களோட ஒத்து போயிருந்தா அந்த சசிகலா தலைமையில் அதிமுக ஆட்சி அமைஞ்சிருக்கும். இந்த ஓபிஎஸ்க்கு கூட ஒரு உயரான பதவி கொடுத்துருப்பாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாருமே சேர்ந்து அதிமுக இன்றைக்கி ஒரு வலுவான கட்சி இருந்திருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற அந்த பாஜகவுடைய திட்டப்படி அவங்க சொன்ன யோசனையில் தான் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு, கலட்டா பண்ணி சசிகலாவை அந்த ஆட்சி பொறுப்புக்கு உள்ளே வர விடாமல் தடுத்தார், டிடிவியும் தடுத்தார். கடைசியில் என்ன பண்ணார், இந்த சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் எதிராக தர்மயுத்தம் இருந்தார். ஒருபடி மேலே போயிட்டு அம்மா மரணத்தில் சந்தேகம்னு சொல்லி கூட இவர் தர்மயுத்தம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்படி எல்லாம் செஞ்சவர் அதில் நிலையாக நின்றாரா, மறுபடியும் அதிமுகவில் சேர்றாரு. அப்போ சேர்றப்போட என்ன சொல்கிறாரு, நானா சேரல, மோடி சொன்னார் அதனால் சேர்றேன்னு சொல்லி சேர்றாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, கலட்டா பண்ணுறதும் அந்த பாஜக சொல்லித்தான், தர்மயுத்தம் பண்ணதும் பாஜக சொல்லித்தான், திருப்பி கட்சியில் சேர்ந்ததும் பாஜக சொல்லித்தான். அப்படி பாஜக சொல்லி சேர்ந்தாலும் அவருடைய திட்டம் பாஜகவுடைய திட்டப்படி அதிமுகவை இல்லாமல் ஆக்கணும். அப்படி இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன வழி செய்யணும், வேலை அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கணும். கடைசி வரைக்கும் பெங்களூர் புகழேந்தி மூலியமாக வழக்குகளை போட்டு எப்படியாவது இந்த சின்னத்தை முடக்கலாமான்னு தொடர்ந்து முயற்சி பண்ணுறது யார், ஓபிஎஸ். ஆனால் ஓபிஎஸ் செய்கிறார ஒழிய அவர் யார் சொல்லி செய்கிறாரு, பாஜக சொல்லித்தான் செய்கிறாருங்கிறது இப்போ அண்ணாமலை சொன்ன அந்த பேட்டியிலேருந்து இப்போ தெளிவாக தெரிய வருது. இப்போ அதிமுக தொடர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்சியை அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் அதுக்கு ஏதோ மீட்க போகிறேன்னு சொல்லி அதை இல்லாமல் ஆக்கினதே இவர் தான். இல்லாமல் ஆக்கிப்பட்டு அந்த சின்னத்தையும் முடக்கிவிட்டு இப்போ பாஜகவோடு சேர்ந்து இவர் ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவருடைய நாடகத்தை தோல் உரிக்கிற மாதிரி தான் பாஜகவுடைய தமிழக தலைவர் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுக்குற பேட்டியில் 2024க்கு பிறகு ஒரு திராவிட கட்சி இருக்காது, அதாவது அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்காதுங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவார், இந்த ஓபிஎஸ்ஸையும் இவர் சர்வசாதாரணமாக தள்ளி விட்டுருவார். எப்படி, நீங்களும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக
ஒரு திராவிட இயக்கத்தையே க்ளோஸ் பண்ணுறது தான் பாஜகவுடைய நோக்கங்கிறது இதுலேருந்து தெரிய வந்திருக்கிறதுனால அதிமுகவுடைய தொண்டர்கள்லாம் இப்போ கொதிச்சு போயிருக்கிறாங்க. பாஜகவுடைய ஊதுகுழலாகவும் செயல் திட்டத்தை நிறைவேற்றுறதாகவும் இருக்கிற ஓபிஎஸ்க்கு இங்கே ராமநாதபுரத்தில் என்ன வேலை? இவரை நாங்கள் அரசியல் களத்திலேருந்து அப்புறப்படுத்துவோம்னு சொல்லி இப்போ அதிமுக தொண்டர்கள் வெகுண்டிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக ஓபிஎஸ் அவர்கள் எந்த வகையிலும் அரசியல் செய்ய தகுதி இல்லாதவர், தன்னுடைய சுய முடிவாக எதுவுமே செய்ய மாட்டார். அவருக்கு பின்னாடி சாவி கொடுக்கக்கூடியவங்களை கேட்டுக்கிட்டு இவர் செய்கிறதுனால இவரால் மக்களுக்கோ கட்சிக்காரங்களுக்கோ எந்த பலனும் இல்லைங்கிறத தெளிவாக எடுத்துட்ட அந்த தொகுதி மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? ராமநாதபுரம் தொகுதி மக்கள் அதிமுகவை வாழவும் விட மாட்டாங்க, அதை க்ளோஸ் பண்ணுறதையும் குறியாக இருக்காங்க. அதிமுகவிலையும் அவங்க எடப்பாடியோடைய நிலையும் ஓபிஎஸ் நிலையுமே சரியில்லை. இது ஏன்டா வம்பு? ஒழுங்காக ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தான் சரி, அதுதான் நிலைக்குன்னு அண்ணாமலையே சொல்கிறாரு. அப்போ நிலைக்கக்கூடிய கட்சிக்கு தான் நம்ம வாக்களிக்கணுங்கிற முடிவுக்கு அந்த ராமநாதபுரம் மக்கள் வந்துட்டதுனால இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம் லீக்குடைய வேட்பாளர் நவாஸ் கனி அவர்கள் தான் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கிறாரு. அவரும் முடிந்த அளவு தன்னுடைய தொகுதிக்கு அந்த அரசு நிதி மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த நிதியால் நிறையா உதவி செஞ்சுருக்கிறதுனால அவருக்கு தான் நாங்கள் ஏணி சின்னத்தில் ஓட்டு போடுவோங்கிற பரவலான செய்தி இப்போ பரபரப்பாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.